85% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு. 15% தான் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட். ஆக்சுவலா உள்ளபடியே பார்த்தோம்னு சொன்னா 85% சப்கான்ஷியஸ் மைண்டு, 14.7% தான் வந்து கான்ஷியஸ் மைண்டு, 0.3% வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னா அது சிலர் நம்புவாங்க, சிலர் நம்புறது இல்லை. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நமது முன்ஜென்ம பதிவுகள் வந்து அதுல இருக்கும் அப்படின்றது வந்து உண்மைதான். அது என்னை பொறுத்தவரையில் உண்மை. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இடத்துக்கு நீங்க போயிருக்கவே மாட்டீங்க இந்த வாழ்க்கையில. ஆனா அங்க போனா வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பல தடவை போன மாதிரியோ அல்லது அங்க வந்து மக்கள்கிட்ட பழகின மாதிரியோ, ஒரு சிலர் கூட வந்து பழகின மாதிரியோ, இல்லை ஈவன் ஒரு பிரதர் சிஸ்டர், இல்லை ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்ன்ற மாதிரி, டு பி ஃப்ராங்க், அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங் வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அங்க ரீசன். அது வந்து ஆக்சுவலி அது வந்து தேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த ஒரு ஃபீலிங். இன்னொன்னும் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து போவோம், நிறைய தடவை போயிருப்போம், ஆனா போன மாதிரியே ஃபீலிங் இருக்காது. புதுசா அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஜமாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் அந்த 0.3% ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம மைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்க எல்லாருக்குமே தெரியும் சார், எந்த பக்கம் அதிக பெர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த பக்கம் தான் வந்து ஜெயிக்கும் எப்பயுமே லைஃப்ல. இந்த பக்கம் 85 பேர் இழுக்கிறாங்க, இந்த பக்கம் 15 பேர் இழுக்கிறாங்க. ஓகே, எந்த பக்கம் ஜெயிக்கும்? 85 பேர் இழுக்கிற பக்கம் தானே ஜெயிக்கும். சேம் ஸ்ட்ரென்த் எல்லாருக்குமே, அப்படின்னா அப்படிதான் வந்து அந்த 85 பீப்புள் பண்றவங்க தான் வந்து ஜெயிக்கும். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் தான் எப்பயுமே ஜெயிக்கும் அப்படின்றதுனால மார்னிங் வந்து முதல் 7-11 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் வந்து எப்படி என்ன இருக்கும், கொஞ்சம் அலர்ட்டா, கொஞ்சம் நல்லாவே அலர்ட்டா இருக்கும். அதே போல இரவு படுக்கைக்கு சென்ற பிறகு உறங்குவதற்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-11 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். அந்த நேரத்துல வந்து நீங்க என்ன ஃபீலிங்ல வந்து நீங்க தூங்குறீங்களோ, எந்த ஃபீலிங்ல வந்து நீங்க முழிக்கிறீங்களோ, அது வந்து நமது வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கமாக மாறிவிடுகிறது. ஓகே, அதுவும் வந்து எமோஷனலா வந்து நம்ம அது இன்னும் பண்ணிட்டோம் அப்படின்னா that will become a part and parcel of our life. ஏன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது சமுதாயத்துல, ஏன்னா உலகத்துல நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு இல்லை. பேசிக்கலி நல்லது கெட்டதுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை நிறைய கதைங்க நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சமுதாயத்துல எது வந்து ஏற்புடையது எது ஏற்புடையது இல்லை, நல்லது கெட்டதுன்றது என்ன சார் இருக்குது போயிட்டு, நத்திங் லைக் தட். புலிக்கு வந்து மான கொன்னாதான் சாப்பாடு, கரெக்ட் இல்லைங்களா? அப்போ வந்து புலி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு இப்போ what I'm saying is நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையாது. அப்ப எது வந்து ஏற்புடையது எது ஏற்புடையது இல்லை.